கர்த்தர் கொடுத்த நாளுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி நம்ம சாலமன் செஞ்ச ஜெபத்தை பற்றி இன்றைக்கி தியானிக்கலாம். ஏன்னா நம்ம ஜெபங்கும்போது ஆண்டவரே சொல்லுவார், உன் ஜெபம் எப்பவும் சுருக்கமாக இருக்க கடவுதுன்னு சொல்லுவார். ஜெபத்தில் நிறைய காரியங்கள் நம்ம ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா ஜெபங்கிறதே நம்ம இஷ்டப்படி ஏதோ கேட்கறது கிடையாது. ஆண்டவருக்கு பிரியமானதை கேட்கணும் அப்படிங்கிறத சாலமன் ஜெபத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளலாம். அதனால் இன்றைக்கி சாலமன் ஜெபம் எப்படி கேட்கப்பட்டதோ ஆண்டவருக்கு பிரியமானதாக இருந்ததுங்கிறத நம்ம தியானிக்கலாம். ஆண்டவர் இதுலேயும் கூட நம்ம ஜெபத்தில் எப்படி இருக்கோமோ, நம்ம குறைவுகள் இருந்தாலும் சரி, அதை நம்ம சரி பண்ணதுக்கு ஆண்டவர் எழுதி தந்த வசனங்களை நம்ம தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த நாட்களில் செய்வோம். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. ஜெபத்தின் மூலம் ஆண்டவரை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே? அதை எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நாங்கள் கற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. உமக்கு பிரியமான ஜெபத்தை செய்த சாலமனை போல நாங்களும் ஆண்டவரை ஜெபிக்க இந்த நாட்களில் எங்களுக்கு கற்றுத்தரணுமா ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது எங்களோடு ஆவியானவர் பேசி எங்களை எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத்தந்து வழிநடத்துகிற தகப்பன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து அதன்படி நாங்கள் ஜெபித்து ஆசீர்வாதத்தை சுதந்தித்துக் கொள்ள எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறோம். இதை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகரமாய் எல்லாம் மகே செலுத்துகிறேன். ஏசு ரட்சன் நாம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்துக்கலாம். இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவே. ஏகோவாயிரே பார்த்து கொள்வே. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவே. ஏகோவாயிரே பார்த்து கொள்வே. ஏகோவாயிரே ஏகோவாயிரே என் தேவையாவும் நீ சந்திப்பே. ஏகோவாயிரே ஏகோவாயிரே என் தேவையாவும் நீ சந்திப்பே. கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே.
ஆந்திரத்தில் வழிகளை உண்டாக்கினே. வறண்ட நிலத்தில் நீரூற்றை காட்டினே. வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்கினே. வறண்ட நிலத்தில் நீரூற்றை காட்டினே. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதும் ஆனவரே. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதும் ஆனவரே. இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவே. யெகோவாயிரே பார்த்து கொள்வே. இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவே. யெகோவாயிரே பார்த்து கொள்வே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீ. யெகோவாயிரே, யெகோவாயிரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீ. என் தேவையாவும் நீ சந்திப்பீ. இன்னைக்கு சாலமோனுடைய ஜெபம் எப்படி இருந்தது, நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம அந்த ஜெபத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்கலாம். சாலமோன் ஜெபம் வந்து ஆண்டவருக்கு பிரியமானதாக இருந்தது. எப்படி இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், தாவீதுக்கு பிறந்தது சாலமோன். அவர் வந்து தவறான ஒரு மனைவியோட பிறந்தது. ஆனால் முன்னாடி பையங்க எல்லாம் இருந்தது. ஆனால் வந்து ஆண்டவர் என்னன்னா முதல் பையனுக்கு தான் ராஜ்ய பதவியை கொடுப்பாரு, அந்த தகப்பனுக்கு அடுத்தது. ஆனால் இங்கே ஆண்டவர் வந்து என்ன செய்யறாருன்னா சாலமோனை தான் ராஜாவாக்கணும்னு சொல்கிறாரு. அது நிறைய காரியங்கள் நீங்கள் சாலமோனை பற்றி படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அப்போ சாலமோன் வந்து எப்படி இருந்தார் அப்படிங்கிறபோது தாவீது வந்து ராஜாவாக்கி இருந்தார். அவங்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் முன்னாடி நீங்கள் பண்ணுறதை பார்க்கலாம். அப்படி எத்தனை பிரச்சனைகள் இருந்த பொழுதும் ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்தை வந்து செய்கிறத நீங்கள் பார்க்கலாம். சாலமோனை ராஜாவாக்குதார். ராஜாவாக்கும்போது அவருக்கு வந்து பெரிய காரியங்கள் தெரிஞ்ச மாதிரி தெரியாதனால இவர் என்ன சொல்கிறாருன்னா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறாரு. இப்போ தாவீது சொல்லும்போதே சொல்கிறாரு, ஆண்டவர் சொன்னபடி நீ கேட்கணும். ஆண்டவர் நான் எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டு நான் யுத்தம் பண்ணுறது மற்ற எல்லா காரியம் செஞ்சேனோ அது மாதிரி நீ இருக்கும்போது அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டாருன்னு சொல்லி ஆலயம் கட்டும்போது அவர் சொல்லுவார். அப்போ அந்த காரியத்தை வந்து இங்கே வந்து ராஜாவாக அவரை வந்து அரசாளுறதுக்கு வைக்கும் பொழுது எத்தனை காரியங்கள் சொல்லி கொடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கி ஒரு வேலைக்கு படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கி ஒரு காரியத்தை சொல்லி கொடுப்பாங்க. அந்த காரியத்தை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ப்ராக்டிஸ்லாம் கொடுக்காங்க. இப்போ டாக்டருக்கு படிக்கணுன்னாக்கி ஒரு 2 வருஷம் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு தான் வரணும்னு சொல்கிறாங்கன்னா, ஏன்னா அவங்க படித்தது இருக்கும். படித்ததை வந்து அவங்க செய்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த தொழில் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தெரியும். ஒரு டீச்சர் தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு ட்ரைனிங் ஏன் கேட்காங்கன்னாக்கி அவங்களுக்கு ஒரு முன் அனுபவம் இருக்கணும். தமிழில் சொல்ல சொன்னால் முன் அனுபவம் அவங்களுக்கு வந்து அந்த படித்து முடித்த உடனே அந்த காரியத்தில் தெரியும். அந்த தெரிஞ்ச வந்து இன்னொரு செஞ்சு பார்க்கும் பொழுது அதை இன்னும் அதிகமாக நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை நல்லா என்ன செய்யணும்னா நல்லா ஒரு நேர்த்தியாக செய்ய முடியும் ஒரு காரியத்தை. அதுக்காக தான் அந்த
நீங்கள் முன்னாடி நீங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க, ஒரு 2 வருஷம் நீங்கள் பழகிட்டு வாங்க, நீங்கள் ரெண்டு வருஷம் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வாங்க, இல்லாட்டா நீங்கள் அது முன் அனுபவம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி எல்லா வேலைகளையும் கேட்காங்க. ஏன்னா இதுதான் அவங்களுக்கு வந்து இந்த படித்தது மாத்திரம் வச்சுட்டு அவங்களுக்கு செய்ய முடியாது. இப்போ வீடு கட்டுறதுக்கு போகும்பொழுது பார்த்திங்கன்னா, வீடு கட்டுறதுக்கெலாம் படிக்காங்க பார்த்திங்களா, அந்த இன்ஜினியரிங் படிக்கும்பொழுது பார்த்திங்கன்னாக்கி வீடு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு தம்பி படிச்சுட்டு பார்த்திங்கன்னாக்கி நிறையா நல்லா படித்த தம்பி, நல்ல அனுபவம், ஏதாவது பழகுறதுல எல்லாத்துலேயுமே நல்லா இருப்பான். ஆனால் வீடு கட்டுறதுக்கு படித்தான், அந்த இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவங்க அம்மா சொன்னாங்க, சரி நீ தனியாக ஏதாவது செய்யடா அப்படின்னு சொன்னோன்னே ஒரு 2 வீடை கட்டிட்டு பார்த்தீங்கன்னாக்கி 2 லட்சம் நஷ்டமாயிட்டு வந்துட்டான். உடனே அவங்க அம்மா இப்போ போகும்போது என்கிட்ட பேசுவாங்க. அப்போ சொன்னாங்க, இன்ஜினியர் படித்தான் பார்த்துக்குங்க, படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போச்சோன்னா ஏதோ அவனுக்கு சம்பளமாவது வரணும்லாங்க. 1 வருஷம் வேலையை பார்த்துட்டு ஒரு வீடை கட்டி கொடுத்தான், 2 வீடு, 2 லட்சம் நஷ்டம்னு சொல்லிட்டு வர்றான். இவன் எங்கள் கையிலேருந்து நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு, அந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டான். இவனை 1 வருஷம் வேலை பார்த்ததுக்கு சம்பளமும் இல்லை. இவனுக்கு வந்து அந்த அனுபவம் வந்து அவனுக்கு சரியான ஒரு எப்படி செய்யணுங்கிறது தெரியல. அதனால் நாங்கள் இந்த வேலையை வேண்டாம்ப்பா, நீ சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, நீ அந்த வேலையை செய்யண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் இப்போ அந்த வேலையை செய்யலைங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்த நல்லா பையன்தான், நல்லா படிச்சுருந்தான், நல்லா எல்லாம் தெரியும். ஒரு கொஞ்சம் நல்லா அந்த வீடெல்லாம் கட்டி பழகுனதெல்லாம் பண்ணால் அவனுக்கு வளர்ந்துருவான் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் விட்டாங்க. ஆனால் அதில் பழக்கமே அவனுக்கு வரவே இல்லை. அப்போது ஒரு முன் அனுபவங்கிறதே பார்த்திங்கன்னாக்கி சிலருக்கு வந்து படித்தா மாத்திரம் போதாது. அந்த படித்து அதில் இன்னும் முன் அனுபவத்தில் சிலர் நல்லா சக்ஸஸாக வந்துடுவாங்க, சிலர் வந்து இந்த மாதிரி போயிருந்தாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி இருக்கிறதுனால ஆண்டவர்கிட்டையும் நம்ம பாருங்கள், அந்த ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்டு அந்த ராஜா கூட இருந்து தாவீது கூட இருந்து எத்தனை வருஷம் அவர் பழகுனாரோ என்னவோ இந்த ராஜ பதவியில் உட்காந்தோடனே அதை வந்து நம்ம ஆளுகை செய்கிறதுக்கு அந்த அளவுக்கு எனக்கு ஞானம் இல்லை. ஏன்னா நம்முடைய தகப்பன் எப்படி இல்லாமல் செஞ்சார், என்ன இல்லாமல் செஞ்சாருங்கிறது எனக்கு தெரியும். அவர் எவ்வளோ யுத்தம் பண்ணார், எல்லாம் பண்ணதெல்லாம் ஒருவேளை தெரிஞ்சதுனால இவர் என்ன செய்தார், இவ்வளவு தெரிஞ்ச தகப்பன் வந்து இவ்வளவு பண்ணார். அவர் யூதாலையும் இஸ்ரேலில் ராஜாவாக இருந்தார். அப்படி இருந்த மனுஷன் வந்து நமக்கு இப்போ ராஜ பதவி தந்துட்டாரு. இதை நம்ம எப்படி ஆளுகை பண்ணுறது, இவ்வளோ பெரிய தேசங்களை தந்துட்டுருக்காரு, நம்ம செய்ய முடியாது. அவருக்கு நிறைய அனுபவம் இருக்குது. சின்ன பையன்லேருந்து ஆண்டவருடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவர் நிறைய காரியங்களில் சவுல்கிட்ட அங்கெல்லாம் பிரச்சனையை உருவாக்கி தான் அவர் வந்து நிறைய யுத்தம் பண்ணார், ஜெயிச்சாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். இந்த சாலமனுக்கு பயம் ஒரு முக்கில். இப்போ நமக்கு சின்ன பிள்ளையில் ஒரு வேலையை கொடுத்துட்டோம்னாக்கி, தெரியாத வேலையை கொடுத்துட்டோம்னாக்கி பயம் வரும் பார்த்திங்களா. அந்த மாதிரி பயம் வந்ததுனால இவர் என்ன செய்தார், ஆண்டுகிட்டே ஜெயிப்போம். இவர் தாவீது இறந்து போயிட்டார். அப்போ இனிமேல் யார்கிட்ட போய் கேட்குறது, நம்ம ஆண்டுகிட்டே கேட்போம். நம்ம தகப்பன் வந்து அதை தான் சொல்லி கொடுத்துருக்கிறாரு, அவர் எப்படி தானே செஞ்சார் அப்படிங்கிற ஒரு யோசனையில் தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். நம்ம பிள்ளைங்களுக்கு நாம் எப்படி வாழ்ந்தோமோ அதை பார்த்து பிள்ளைங்க வளருவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி இந்த தகப்பன் எப்படி செஞ்சாரோ அது மாதிரி நம்ம செய்வோமே அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஜெபம் பண்ணதுக்கு நீங்கள் பார்க்கலாம். அவர் வந்து சர்ச்சை கட்டுறது எல்லாமே இவரது 2 வேலையும் இவர் தான் பார்த்தாரு. ராஜ பதவியில் போனோடனே உடனே ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, இந்த 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி, இவர் ராஜாவாகிறதுக்கு முன்னாடி ராஜாவாகணுன்னே தாவீது ஸ்தானத்தில் ராஜாவாக்கினீர், நானும் வென்றால் எனக்கு என்னமோ தெரியாது 7வது வசனத்தை நீங்கள் சொல்கிறாரு. அப்போது இவர் வந்து என்ன செய்தாருன்னா, அந்த ஏராளமான எண்ணிக்கை கடங்காத ஜனங்கள் இருக்காங்க, இந்த ஜனங்கள் நடுவில் நான் இருக்கேன், எப்படி நான் இதை ஆளுகை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்போ தகப்பன் இல்லை, யாருமே சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு எப்படி நடத்தணும், எப்படி ஆளுகை பண்ணணுங்கிறதுலாம் தெரியவே செய்யாததுனால யார்கிட்டையுமே கேட்க முடியாது. ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணும்போது அவர் சொல்கிற காரியத்தை பாருங்கள். ஆண்டவர்கிட்ட, எனக்கு என்னமே தெரியாத ஆண்டவரே, நான் இந்த ஜனங்கள் மத்தியில் பெரிய திரள் கூட்டமாக இருக்காங்க, எண்ணிக்கைக்கு அடங்காதவங்களாக இருக்காங்க, அவங்க மத்தியில் எங்களை கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. அப்போது அது 9வது வசனத்தை பார்த்திங்கன்னா, ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க ஆண்டவர் வந்து என்ன வேணும்னு சொல்லி கேட்குறத நீங்கள் பார்க்கலாம். இந்த 5வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கிபியோனில் கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அப்போ வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் வந்து என்ன செய்தாருன்னா, உனக்கு என்ன வேணும்னு கேட்காரு. நம்மளோட கூட ஆண்டவர் பேசும்பொழுது நம்ம என்ன கேட்கணுங்கிறது தெரியணுங்கிறக்காண்டி இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் தியானிங்க. ஆண்டவர் சாலமனுக்கு என்னெல்லாம் செஞ்சாரோ அப்போ அந்த காரியத்தை நமக்கு செய்வார். தகப்பன் தாயை கைவிட்டாலும் ஆண்டவர் கைவிட மாட்டேன்னு இருக்கார்ல, அந்த காரியத்தை இங்கே சாலமனுக்கு செய்தார். அப்போ சாலமன் என்ன ஜெபிக்காருன்னு பாருங்கள். ஆகையால் ஜனங்களை விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும். இப்போ நன்மை என்னது தீமை என்னதுன்னெலாம் தெரிஞ்சால் தான் அவங்களுக்கு அவர் நிறைய வழக்கெல்லாம் நிறைய ஒருத்தருக்குமே தெரியாத வழக்குகளெல்லாம் அவர் வந்து அது சரியான பாதையில் கொண்டு போனால் தான் நீங்கள் பார்க்கலாம். அப்போ வந்து சரியான முடிவு எடுக்கிறதுக்கு எனக்கு இந்த ஞானம் வேணும் ஆண்டவரே. அப்புறம் நன்மை தீமை
நன்மை யார் செஞ்சுருக்கா தீமை யார் செஞ்சுருக்கான்னு செய்யாமல் நான் வந்து வழக்க இது பண்ணக்கூடாது, நான் ராஜாவாக இருக்கும் பொழுதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா வயகருக்கும் அடியனுக்கு ஞானம் இல்லை. அப்போ தான் ஞானம் இருந்தால் தான் அதை செய்ய முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்ட இந்த சாலமோன் செபிக்கிறத பாருங்கள். ஞானமுள்ள இதயத்தை தந்தரலும் ஏராளமாக இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும்? என்னால் முடியாது ஆண்டவரே. நீங்கள் கொடுக்குற ஞானத்தினால வேணால் செய்யலாம், ஆனால் யாராலையும் இது செய்யவே முடியாது. எனக்கு அதாவது என்ன போல் சின்ன பையனை நீங்கள் கொண்டாந்து வச்சுட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாது, தாவீதை நடத்தின மாதிரி எங்கள் அப்பா நடத்தின மாதிரிலாம் என்ன நடத்துறதுக்கு யாருமே இல்லை, யாருமே சொல்லி தந்து அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, அதனால் நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி அவர் வந்து ஜெபிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஜெபிக்கும் பொழுது நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஏற்றதை ஜெபிக்கிறத விட நமக்கு நம்ம என்ன செய்யணுன்ட்டு நம்ம ஆண்டவர் திட்டம் வச்சுருக்கிறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேட்டு ஜெபிக்கிறத நம்ம முதல்ல இவர் வந்து என்ன செய்கிறாரு, நம்ம ஆளுகை செய்ய போகிறோம், இந்த தேசத்தை நம்ம ஆளுகை செய்ய போகிறோம், இந்த ஜனங்கள்லாம் இவங்க இருக்காங்க, அவங்கள நம்ம எப்படி நடத்தணும், இந்த ஆலயத்தை கட்ட சொல்லியிருக்காரு அது எப்படி கட்டணும், நம்முடைய ஜெபம் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம விண்ணப்பிக்கிறவங்களா இருக்கணும். நம்ம ஆலயத்தை கட்ட சொல்லியிருக்காரு, இந்த ராஜாவை ஆக்கியிருக்காரு, இந்த 2 வேலையும் நம்ம செய்யணும். அதுக்கு ஞானம் யார்கிட்ட வேணும்னா நம்ம ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். அப்படிங்கிறதுல அந்த நியாய விசாரிக்க ஆண்டவர் பிள்ளைங்களை நம்ம ஜனங்களை எப்படி கரெக்டாக கொண்டு போகணும். கொண்டு போகலனாக்கி நிறைய நீங்கள் ராஜாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா தவறு செய்தெல்லாம் பார்க்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தவறு செய்யாமல் நான் போகணும் ஞானத்தை அப்படின்னு சொல்லி அந்த ஞானத்தை கேட்குறத நம்ம பார்க்கணும். அவன் வேண்டது வந்து ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாக இருந்துச்சு. அப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமான ஜெபமாக நம்ம ஜெபிக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்னா, ஆண்டவர் இந்த ஞானத்தை மாத்திரம் இல்லை ஐஸ்வர்யத்தையும் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கொடுக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதனால் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா தங்கமாக தான் இருந்தது எல்லாம் சொல்லி நீங்கள் பார்க்கலாம். அப்போ அவருடைய வாழ்க்கையில் எப்படி நடக்கணுங்கிறத ஆண்டவர் வந்து கேட்கும் பொழுது கேட்காதையும் கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிறாரு. அப்படி நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம கேட்குறதுக்கு தரிசனமாக்கி நம்மகிட்ட என்னமாதிரி ஆண்டவர் கேட்டார்னாக்கி நம்ம எப்படி இருப்போம். சாலமோன் எப்படி கேட்குறாருன்னு பாருங்கள். அவர் வந்து நல்ல அதாவது ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யறதுக்கு அவர் விரும்புகிற ஜெபமாக இருந்ததுனால அவர் கேட்டதையும் கேட்காதையும் கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கும். அவருடைய நாட்களில் நிறைய தங்கங்கள் இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கும். தங்கத்தை பார்க்கறதுக்கு கூட ராஜஸ்திரிலாம் வந்தான்னு சொல்லி பார்க்கும். அப்போ நிறைய காரியங்கள் வந்து அவனுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய வந்து ஆசீர்வாதமும் இருந்தது. ஆண்டவர் வந்து சொன்னார்ல, ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தாரு, அதனால நீதிமொழிகள்லாம் எழுதி தந்தார் நமக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னாக்கி அரசாளுறதுக்கு எப்படி அரசாளணும், எப்படி ஆலயம் கட்டணுங்கிற ஒரு மாதிரியை கொடுக்கும்போது அதை செஞ்சார். எல்லாத்தையும் செய்கிறதுக்கு ஞானம் இருந்தது. அந்த ஞானத்தை ஆண்டவர் வந்து பெற்றுக்கொண்டு வாழ்ந்தது போல் நம்மளும் ஞானத்தில் ஆண்டவர் ஞானம் செல்வத்தை தந்தாலும் சரி அவரை மகிமைப்படுத்தக்கூடியதாக நமக்கு இருக்கிறதுக்கு இந்த சாலமோன் செஞ்சது மாதிரி நம்ம செய்யணும். அந்த காரியங்களை செய்கிறதுக்கு நம்ம அர்ப்பணித்தோம்னாக்கி ஆண்டவர் நமக்கு அந்த காரியத்தை செய்கிறதுக்கு நமக்கு உதவி செய்வார். அந்த 1 ராஜாக்கள் 3:14 பார்த்திங்கன்னா அந்த தகப்பன் என்ன செஞ்சார், தகப்பன் தாவீதுக்கு எப்படி கட்டளையிட்டு அந்த நியாயங்களை கை கொண்டாரோ அதுபோல் வழியில் நடந்தால் உனக்கு ஆயுளையும் தருவேன்னு சொல்கிறாரு. அந்த ஆயுளையும் தருவேன், உனக்கு ஞானத்தை கொடுப்பேன், செல்வத்தை கொடுப்பேன், அடுத்தது வந்து நீடித்த ஆயுளை தருவேன்னு சொல்கிறாரு. அப்போது தகப்பனுடைய காரியத்தில் என்ன செஞ்சாருங்கிறதையும் இவர் தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி ஜெபிக்கிறாரு. அப்போ நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருக்கணும். நமக்கு வேண்டாத கேட்டு நம்ம ஜெபித்துட்டு அப்புறம் வந்து அது கிடைக்கலையேன்னு சொல்லி அழவும் கூடாது. அதனால் அது ஆண்டவருக்கு பிரியமான ஜெபம் நம்ம ஜெபிக்கிறோமா, நம்ம ஆண்டவர் வந்து நம்மக்கிட்ட சில காரியங்கள் நம்மக்கிட்ட எதிர்பார்க்காரு. நம்ம வந்து சில காரியங்கள் செய்யும்போது நம்ம ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறதுக்கு நம்ம விரும்பி கேட்கோமா, அவர் சித்தம் அவருக்கு வந்து பிடிக்குமா, இது நம்ம கேட்கறது பிடிக்குமா, ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்குதா, அவரை மகிழக்கூடிய ஜெபமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி நமக்கு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்யணும். அந்த ஆவியானவரை இன்னைக்கு பெற்றுக்கொள்ள நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். அப்படி ஜெபித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஜெபத்துக்கு வந்து இந்த சாலமோன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை மாதிரி நமக்கும் இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கலாம். இப்போ நம்ம ஆளுகை செய்கிறதுக்கு ஞானத்தை பெற்று ஆண்டவருடைய ஜெபம் வந்து ஆண்டவருக்கு பிரியமான ஜெபத்தை செஞ்சாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கணும். எப்படிப்பட்ட வேலை உங்களுக்கு வேலை, அவருக்கு வந்து ராஜாவாக்குனதுக்காண்டி ஞானத்தை கேட்டார். நீங்கள் வேலைக்கு போகலாம், இல்லாட்டா ஏதோ ஒரு ஊழியம் பண்ணலாம். ஊழியம் பண்ணும்போது ஏதோ காரியங்கள் நீங்கள் தொடங்கும் போதோ ஒரு தொழில் தொடங்கும் போதோ ஏதோ ஒரு காரியங்கள் செய்யும் பொழுது ஆண்டவருடைய ஞானத்தை கேட்காம நீங்கள் எந்த இதையும் செய்யவே செய்யாதுங்க. செய்யும் பொழுது அந்த காரியத்தில் நமக்கு வெற்றி கிடைக்காது.
ஏன்னா நமக்கு ஞானம் நிறைய இருக்கு. நான் சொன்னேன்ல ஒரு 10 தம்பி வச்சு சொன்னேன் பாருங்க. அந்த மாதிரி நிறைய படிச்சிருக்கலாம், நிறைய இருக்கலாம். ஆனால் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய ஞானம், ஆண்டுடைய உதவி இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நம்ம தோற்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம ஆண்டவருடைய ஞானத்தை கேட்டு, ஆண்டவரே எங்களுக்கு இது உங்களுக்கு பிரியமானதை நாங்கள் செய்கிறோமா, உங்களுக்கு பிரியமில்லாத நாங்கள் செய்கிறோமா, இந்த முடிவு எடுக்கமா, இந்த முடிவை எடுக்கும்போதே ஆண்டவரே உமக்கு சித்தமானதை செய்கிறதுக்கு நாங்கள் எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்மளோட ஆண்டவர் பேசுகிறத நீங்கள் உணர முடியும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட ஜெபித்து எந்த காரியத்தையும் செய்யும் பொழுது இந்த சாலமனை போல் ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், நீடித்த ஆயுளை கொடுப்பேங்காரு, கேட்டதையும் கொடுக்காரு, ஞானத்தையும் கொடுக்காரு, செல்வத்தையும் கொடுக்காரு. அப்புறம் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே சொல்வார், இவனை மாதிரி ஒரு ராஜாவும் முன்னாடி பின்னாடி இருந்ததே இல்லை. அப்படி ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றா வந்து ஆண்டவர் வழி நடத்தினார். இந்த ஞானத்தை மட்டும் கேட்ட ஒரு மனுஷன்கிட்ட எப்படி நடத்திருக்காரு பாருங்க. அந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்யறதுக்கு நம்ம ஜெபிக்கணும், நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து பெற்றுக்கொள்ளணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கி ஆலயத்தை கட்டுறாரு. ஆலயத்தை கட்டும் பொழுது என்ன செய்கிறாரு பாருங்க. அப்பவும் பாருங்க, இப்போ ஞானத்தை கேட்டு ஜெபிக்கிறாருன்னு சொல்லி நான் பார்த்தேன். இப்போ இந்த ராஜாவாகணும்னு பார்த்தோம். ஆனால் இப்போ வந்து ஆலயத்தை கட்டி ஜெபிக்கிறாரு. அந்த ஜெபம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த 2 நாளாகமத்தில் 6வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்கனாக்கி 42 வசனம் இருக்குது. அந்த வசனத்தை ஃபுல்லாக படிச்சிங்கனாக்கி உங்களுக்கு தெரியும். ஆலயத்தை கட்ட விரும்புவதே ஆண்டவர் வந்து சொல்லிடுவார், தாவீது நீ கட்டக்கூடாது, சாலமன் தான் கட்டணும்னு சொல்லிடுவார். ஆனால் எல்லா காரியத்தையும் செய்கிறதுக்கு அவர் எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்துட்டு போவார்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 17வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியாண்டிய தாவீதுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தையின் மெய் என்று விளங்குவாக. தேவன் மெய்யாகவே மனுஷனோடு பூமியில் வாசம் பண்ணுவாரோ. இதோ அந்த சர்ச்சை கட்டினதை பற்றி ரொம்ப இதாக சொல்கிறாரு. நான் ஒன்றும் பெருசாக கட்டலை அப்படின்னு சொல்லி இப்போ வந்து தன்னை தாழ்த்துறதை நம்ம பார்க்கோம். எவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்தை கட்டுறதுக்குள்ளே பெரிய காரியங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அந்த ஆலயத்தை கட்டி முடித்த உடனே, ஐயோ நம்ம பெரிய ஆலயத்தை நம்ம கட்டிட்டோம், நம்ம தகப்பன் கட்டாத நம்ம செஞ்சிட்டோம்னு சொல்லி ஒரு பெருமையாக ஒன்றுமே பேசின மாதிரியே தெரியல. அவர் ஆலயத்தை கட்டினோடனே திருப்பி ஜெபம் பண்ணுறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய அந்த வசனத்தை ஃபுல்லாக நான் அந்த அதிகாரம் ஃபுல்லாகவே படிச்சிங்கனாக்கி தெரியும். என் தேவனாய் கர்த்தாவே உமது அடியேன் சந்ததியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் 19வது வசனம் கேட்டு உமது அடியனுக்கு விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டருளும். நீங்கள் வந்து நான் விண்ணப்பிக்கும் பொழுது நீங்கள் அதை கேட்டு இந்த ஆலயத்தில் செய்கிற காரியத்தை வந்து நீங்கள் வந்து செய்யறதுக்கு எங்களுக்கு வந்து அதில் வந்து பதில் கிடைக்கணும் ஆண்டவரேன்னு சொல்கிறாரு. அப்போது இவர் முதல்ல வந்து அவர் ஆளுகை செய்வதற்கு ஞானத்தை கேட்டார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கி இந்த ஆலயத்தில் என்னென்ன நடக்கணும், ஆலயத்தில் வந்து ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கணும், ஆண்டவர் என்ன செய்யணுங்கிறத சொல்கிறாரு. இந்த 21வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, உமது அடியன் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரேல் பண்ணும் ஜெபங்களை கேட்டருளும், பரலோகமாக உம்முடைய வாசஸ்தலத்திலே நீர் அதை கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக அப்படிங்கிறாரு. முதலாவது பார்த்தீங்கன்னாக்கி தாவீதுடைய ஜெபம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆலயத்தை கட்டின உடனே மன்னிப்பை கேட்காரு. ஏன்னா தவறு பண்ணுறது நிறையா இஸ்ரேல் மக்கள் தவறு பண்ணுவாங்க. அதை வந்து அந்த தாவீதுக்கு கொடுத்த வாக்குறுதியை முதல்ல சொல்லி செய்கிறாரு. தாவீதுக்கு என்ன கொடுத்துருக்காரு, அந்த ஆசீர்வதிப்பேன் இஸ்ரேல் மக்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒரு பிள்ளைங்கள்லாம் என்ன செய்வாங்க, சிங்காசனத்தில் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த காரியத்தை அவர் இப்போ மனசில் வச்சுக்கிட்டு சொல்லுறதை நம்ம பார்க்கோம். ஜெபிக்கும் பொழுதே பாருங்க, தாவீது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களை ஜெபத்தை கேளுங்க அப்படிங்கிறாரு. எங்களை ஜெபத்தை கேளுங்க, எங்களை மன்னிங்க ஆண்டவரே, நாங்கள் தவறு பண்ணியிருந்தால் மன்னிங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் 3வது பார்த்தீங்கன்னாக்கி நம்ம பாவத்தினால நமக்கு ஏற்படுத்த பஞ்சம் வருது. பஞ்சம் வந்ததுனாக்கி அதுலேருந்து நீங்கள் நல்லா எங்களுக்கு வந்து பஞ்சத்துலேருந்து எங்களுக்கு மழையை தந்து இந்த பஞ்சத்திலேருந்து எங்களை விடுதலை செய்யணும். எங்களுக்கு வந்து நாங்கள் இந்த ஜெபிக்கும் பொழுது அதெல்லாம் செய்யணும். இந்த ஆலயத்தில் ஜெபிக்கும் பொழுது என்னெல்லாம் இந்த சனங்களுக்காக ஜெபிக்கிறாரு. அப்போ தனக்காக ஜெபித்த மாதிரியே இல்லை. இப்போ பாருங்கள், ஜெபத்தை கேட்கணும், மன்னிக்கணும், பாவத்துலேருந்து எங்கள் பாவத்தினால பஞ்சம் வந்துச்சுனாக்கி அதுலேருந்துலாம் நீங்கள் எங்களுக்கு விடுதலை தரணும். அப்போ பஞ்சத்தினால நிறைய கொள்ளை நோய்கள் வருதாம்மா. அந்த நோய்கள்லேருந்து நீங்கள் எங்களுக்கு விடுதலை தரணும். 5வது பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவரை நாங்கள் தொழுது கொள்ளும் பொழுது, நாங்கள் ஆலயத்தில் வந்து தொழுது கொள்ளும் பொழுது நீங்கள் செய்த காரியங்களை வந்து நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கு அந்த உணர்வை நீங்கள் ஜனங்களுக்கு தரணும்.
அப்படிங்கிறாரு. அப்புறம் பாருங்கள், நான் வந்து ஏதோ போரில் நாங்கள் போகிறோம், நாங்கள் விடுதலை கிடச்சிட்டு அப்படின்னு சொன்னால் ஜனங்கள்லாம் என்ன செய்யணும்? எங்களுக்கு வெற்றி தந்தது ஆண்டவர் தான், எங்களுக்கு ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறதுனால எங்களுக்கு போருக்கு போகும்போது எங்களுக்கு வெற்றி தராரு அப்படிங்கிற ஜெபிக்கும் பொழுது அந்த காரியங்களை நீங்கள் நடத்தணும்னு சொல்லுது. அது 7வது காரியம் பார்த்திங்கன்னா, ஆண்டவரை விட்டு அந்த மக்கள்லாம் பொல்லாப்பு செஞ்சுட்டு அவங்க வந்து அதை மனம் திரும்பி ஆண்டவரே நீங்கள் என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி அறிக்கை செஞ்சாங்கன்னா அந்த ஆலயத்தில் வந்து அவங்க சிறையிருப்புலேருந்து நீங்கள் விடுதலை செய்யணும். அவங்க ஏதோ ஒரு சிறையில் விழுந்துருவாங்க, மனம் திரும்பாமல் ஏதோ ஒரு காரியத்தில் வந்து பொல்லாப்பு செஞ்சுருவாங்க, இல்லாட்டா உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சிட்டாங்கன்னா திருப்பி மனம் திரும்பி ஆலயத்தில் வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரா, மனம் திரும்புங்கள் பரவராஜ்யம் சமீபத்திருக்கிறதுன்னு சொல்லி இந்த மனம் திரும்பி உங்கள்கிட்ட வரும்போது இந்த ஆலயத்துக்கு வரும் பொழுது அறிக்கை செய்யும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? உடனே அவங்களுக்கு சிறையிருப்பிலிருந்து நீங்கள் விடுதலை கொடுக்கணும். இப்போ ஜனங்களுக்காண்டி ஜனங்கள் என்னென்னலாம் செய்யணும், ஜனங்களுக்கு செய்யணுங்கிறத ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. இப்போ ஆலயத்துக்கு வந்து அவங்க ஜெபித்தாங்கன்னா என்னெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற காரியத்தை அவர் செய்கிறாரு. இவ்வளோ மந்தாடிட்டு அடுத்ததுக்கு பின்னாடி என்ன செய்தாருன்னா எங்கள் ஜெபத்தை கேட்கணும் திருப்பின்னு சொல்கிறாரு பாருங்கள். அப்போ ஜெபத்துக்கு எவ்வளவு மகிமை, எவ்வளோ வல்லமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். அப்போ ஜெபிக்கும் பொழுது ஏதோ நமக்கு வேணுங்கிறத ஏதோ ஒன்று கேட்கும் அப்படிங்கிறது மாதிரி கிடையாது. ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை நம்ம கேட்குறோமா, நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற விசுவாசம் நமக்கு இருக்கணும். நிறைய காரியங்கள் பார்த்திங்கன்னா நம்ம கேட்கும் பொழுது அந்த உடனே செய்கிறத நம்ம பார்க்க முடியும். அது அடுத்தது சில காரியங்கள் வந்து தாமதமாகும். அப்போ தாமதமானாலும் ஆண்டவர் வந்து நமக்கு தரேன்னு சொல்லியிருந்தாருன்னா தருவார். ஆனால் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம கேட்டோம்னா நமக்கே தெரியும். ஆண்டவர் நம்மளோட கூட பேசுவார், உனக்கு இது தேவையில்லை. நான் வந்து ஒரு பாஸ்டர் செய்தி கொடுக்கும்போது நான் நிறைய செய்தி கேட்பேன். அப்போ கேட்கும்போது அவர் சொல்லுவார், ஒரு தம்பி வந்து ஆண்டவரே எனக்கு கார் வேணும்னு சொல்லி கேட்டே இருந்தாங்க. இந்த உடனே அந்த தம்பிட்ட உடனே என்ன எப்போ பார்த்தாலும் காருன்னு கேட்டிருக்கானே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஆண்டவர் என்ன செஞ்சாராம், எந்த கார் வேணுமே, உனக்கு கார் ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். உடனே இல்லைங்க தெரியாது ஐயா அப்படின்னா. அப்புறம் பார்த்தா அவனுக்கு வீட்டில் இடம் இருக்கா விடுறதுக்கு, கார் விடுறதுக்கு அப்படின்னா, அதுவும் இல்லை. அப்போ பேசாமல் இருந்துட்டு நீ பாட்டுக்கு இருக்கணும், நான் வந்து எப்போ தரணும்னு உனக்கு தெரியும், அப்போ நான் தருவேன் காரு, நீ அதுக்கு முன்னாடி காருக்கு நீ ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாரம்மா. இது ஒரு ஏதோ கேட்குறதுக்காண்டி சொல்லுதாரு அப்படின்னு சொல்லி நினச்சாலும் இது உண்மை தானே. நமக்கு எது தேவை அப்படிங்கிறத வந்து பரமபிதா அறிந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மற்ற எல்லாம் நான் கொடுப்பேங்காரு. மற்ற எல்லாமே தருவார். அப்போ நமக்கு கேட்க தெரியாமல் இருக்கும். நம்ம கேட்க தெரியாமல் ஏதோ ஒன்று கேட்கும் பொழுது அது கிடைக்காம இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்துக்கு நாங்கள் கேட்கறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இந்த சாலமரமான ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். அந்த ஞானத்தில் நம்ம ஜெபிக்கிறதுக்கு அதுதான் முக்கியமானது. அதை நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் ஜெபிக்கணும். அப்போ நமக்கு என்ன தேவைன்னு சொல்லி நமக்கும் முதல்ல சிந்தனைக்கு வரணும். இது நமக்கு தேவை, அதனால ஆண்டவர்கிட்ட கேட்போம், நமக்கு தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அப்புறம் ஜெபத்தை கேட்கணுங்கிறாரு. அடுத்தது ஆசாரியர்லாம் அவர் நிறுத்தினாருன்னு சொல்லி பார்க்கும் ஆலயத்தில். அவங்கெல்லாம் வந்து ரொம்ப கிருபையும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும். அவருங்க மகிழ்ச்சியாக இருந்து இந்த கிருபையை பெற்றுக்கொண்டு அவங்க மகிழ்ச்சியாக துதித்து பாடுறவங்களா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இந்த ஆலயத்துக்கு வரும்பொழுது என்னெல்லாம் நடக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. 3வது பார்த்திங்கன்னாக்கி அவர் வந்து நம்ம ஆண்டவர் நம்மளோட கூட எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாரு, எவ்வளோ தயவு வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறத தாவீது அறிஞ்சிக்கிட்டு தான் இந்த சாலமோன் ஆலயத்தை கட்ட சொன்னாரான்னு நமக்கு ஒரு தோணுது. ஏன்னா ஆண்டவருடைய அன்பு தான் அவர் சாலமோன் ஆலயத்தை கட்டும் பொழுது பார்த்திங்கன்னாக்கா ஆலயத்தை கட்டி இத்தனை காரியங்களை அவர் செய்வார் அப்படிங்கிற ஒரு காரியம் தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை வந்து ஜெபிக்கும் பொழுதே அவர் எப்படிலாம் ஜெபிப்பார், எப்படிலாம் நடத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே சொல்லி கொடுத்தார் தாவீது வந்து. எப்படிலாம் இவன் எப்படி இருப்பான், இவன் கூட இப்படி இருன்னு சொல்லலாம் கூட இருந்தவங்கள பற்றியே நிறைய சொன்னதை நீங்கள் பார்க்கலாம். ராஜாக்கள்லாம் ராஜாவாக்குறதுக்கு முன்னாடியே நிறைய சொல்லுவார், ஒவ்வொருத்தனை பற்றி எப்படின்லாம் சொல்லி கொடுப்பார். அப்புறம் அந்த காரியத்தெல்லாம் கற்றுக்கொண்டதுனால ஆலயத்தில் கட்டும் பொழுதும் ஆலயத்துக்குள்ளே வந்து எப்படி ஜெபிக்கணுங்கிறதையும் வந்து மக்களுக்கும் சொல்கிறாரு, எனக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறத நம்ம பார்க்கோம். அப்போ ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செஞ்சு ஆண்டவருக்கு பிரியமான ஆலயத்தில் எப்படி ஜெபித்தார், ஆளுகை செய்கிறதுக்கு எப்படி ஞானத்தை கேட்டார், அதெல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் மற்ற ஆசீர்வாதத்தையும் கொடுத்து உயர்த்தினார். அந்த மாதிரி உயர்த்துறதுக்கு நம்ம இன்னைக்கு சாலமோன் ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமானதாக இருந்தது போல் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெபமும் ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கிறதுக்கு இன்னைக்கு ஜெபிக்க நம்ம கற்றுக்கொள்வோம். வேண்டாத காரியங்களை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம அந்த தம்பி சொன்ன மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இல்லாதபடி நம்ம ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை கேட்கறதுக்கு நம்ம ஜெபத்தில் நம்ம கற்றுக்கொள்ளணும்.
நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது நீங்கள் ஒரு சொன்னோம்னாக்கி உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் அதிகமாக உங்களுக்கு இந்த ஜெபத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தெரியும், புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். நான் ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போவேன். அந்த சிஸ்டர் வந்து ரொம்ப நல்லா ஜெபித்து நல்லா இது பண்ணுவாங்க. அப்போ நான் போகும்பொழுதுலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் தூரமாக இருந்தது அந்த இடத்துக்கு போவேன். போகும்பொழுது உங்களுக்கு ஒரு கார் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த கார் வாங்கக்கூடியெல்லாம் அந்த மாதிரிலாம் வசதி இல்லை சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஆனாலும் நீங்கள் கார் கண்டிப்பாக ஆண்டவர் தருவார் உங்களுக்கு, அதனால் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதில் ஒரு விருப்பமாக இல்லைன்னா கூட எப்படி முயற்சி எடுத்தேன் எனக்கு தெரியல. ஒரு செகண்ட் ஹேண்ட் காரு ஒன்று வாங்கினோம். அப்போ அவங்கக்கிட்ட போகும்பொழுது காரில் வந்திருக்கோம், அந்த திருப்பி நான் பஸ்ஸில் ரொம்ப கஷ்டப்படல சிஸ்டர் அப்படின்னு சொன்னோன்னே என்ன கார் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே நான் செகண்ட் ஹேண்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். என்ன செகண்ட் ஹேண்டுன்னு சொல்கிறீங்க, ஆண்டர்கிட்ட நீங்கள் ஜெபிக்கிறவங்க தானே, ஏன் அப்படி கேட்டீங்க? புது கார் வாங்கி ஒரு 7 லட்சத்துக்கு 8 லட்சத்துக்கு வாங்கணும்னு கேட்டால் ஏன் தரமாட்டாங்களா? ஆண்டவருக்கு என்ன அவ்வளோ குறைவாக இருக்காரா? அவரை ஏன் இப்படி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட வந்து கோபமாக பேசினாங்க. நான் இப்போ சொன்னேன், சிஸ்டர் என்கிட்ட எவ்வளோ வசதி இருக்கோ அதுதானே நான் கேட்க முடியும். சும்மா ஒன்றுமே இல்லாமல் 7 லட்சத்துக்கு தாங்கன்னா நம்ம வந்து கடன் வாங்கிட்டு அப்படி கடன் வாங்கலாம் ஆண்டவர் விடவே மாட்டாருங்க. ஆண்டவர் பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுக்கறதுக்கு அவர்கிட்டலாம் நிறைய இருக்குது, அவரெல்லாம் தருவார் அப்படின்னு சொல்லி அவங்க பேசும்போது எனக்கு என்னவோ நம்மளை வந்து ஒரு கீழே அப்படியே தள்ளிவிட்டு பேசுகிற மாதிரி பேசுகிறாங்களே, என்ன அந்த சிஸ்டர் இப்படி பேசுகிறாங்க, சரி வாங்கியிருக்கீங்களா நல்லதுன்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு எனக்குள்ளே மைண்டில் இருந்துச்சுது. ஆனால் கொஞ்சம் நாள் கழித்த பிறகு பார்த்திங்கன்னாக்கி அவங்க சொன்ன மாதிரியே ஒரு 7 லட்சத்துக்கு ஒரு கார் வாங்குறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். நிறையா அது வாங்கணும்னு ஒரு ஒரு தீர்மானமே கிடையாது எங்களுக்கு. ஆனால் வந்து ஆண்டவர் அதை செஞ்சார். அப்போ நான் அவங்க அந்த சிஸ்டர் சொன்ன ஒரு ஞாபகம் வந்துச்சுது. நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட ஆண்டவருடைய சித்தம் என்னவோ அது செஞ்சார். அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா நம்முடைய திட்டங்கள் நிறையா இருக்கும். நம்ம வந்து ஒரு சின்ன கார் வாங்கிக்கலாம், நம்ம வசதிக்கு அவ்வளோதான், ஒரு சின்ன வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆண்டவர் எல்லாவற்றையும் பெரிதாக நினைக்கிறவர். நம்ம நினைவு அவர் நினைவு கிடையாது. அதனால் இந்த காரியங்கள்லாம் நம்ம ஜெபிக்கும் பொழுதே பார்த்திங்கன்னாக்கி நாம் வந்து ஏதோ நமக்கு ஏதோ இருக்கிறது தான் நமக்கு வச்சு செய்யணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த சாலமோன் பாருங்கள் ஞானத்தை பெற்றுக்கொண்டு எப்படி இருந்தாருன்னு சொல்லி அந்த மாதிரி ஞானத்தை பெற்றுக்கொண்டு மக்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஆலயத்தில் கட்டி எப்படி ஜெபிக்கணுங்கிறது, ஆலயத்தில் வந்து எப்படி ஜெபிக்கணும், மற்றவங்களுக்காக எப்படி ஜெபிச்சாருன்னு தனக்காக ஜெபித்த மாதிரியே தெரியல. பூரா மற்ற பிள்ளைங்களுக்கு மற்ற ஜனங்களுக்காண்டி ஜனங்கள் எப்படி வந்து நோயோடு வந்தாங்கன்னாக்கி அவங்க தேசத்தில் எப்படி இருக்கணும், செழிப்பாக இருக்கணும், ஆசாரியர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு தான் அந்த ஜெபத்தை கேட்கணும். தப்பு பண்ணியிருந்தா கூட நீங்கள் வந்து அவங்க வந்து கேட்டாங்க, அவங்க வந்து ஜெபம் பண்ணாங்கன்னா உடனே வந்து அவங்க ஜெபத்துக்கு நீங்கள் பதில் கொடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆலயத்தில் மன்னிப்பு கேட்குறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி வர்ற ஒரு பாவியும் தள்ளாதவர்ன்றவர், ஒரு பாவி நிமித்தம் பரலோக சந்தோஷமாக இருக்குன்னு சொன்ன மாதிரி நம்ம வந்து மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வரணும்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அப்போ மக்கள்லாம் நிறைய தவறு பண்ணதுனால அவர் சொல்கிறாரு, நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு தவறுகள் செஞ்சு நம்ம இருந்திருந்தோம்னாக்கி அடுத்தது நமக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும். அந்த குறிக்கோளில் ஜெபிக்கிறதா இருந்தோம்னாக்கி இன்றைக்கி வந்து ஆண்டவரே உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறதுக்கு நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு தெரியாது ஜெபிக்க தெரியலைனாக்கி நீங்கள் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்க அப்படின்னு இந்த ஞானத்தை கேட்டு, இந்த சாலமோன் ஞானத்தை கேட்டதுனால தான் இப்படி ஆலயத்தில் கூட எப்படி ஜெபிக்கணும், மற்றவங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும், மற்றவங்களுக்கு எப்படி செய்யணும் ஆண்டவரே அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லி ஜெபிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஆலயத்தை பற்றி பேசும்போது நிறையா வந்து நீங்கள் படிக்கலாம். 2 நாளாகமும் 7வது அதிகாரத்தில் வந்து பாருங்கள் 15வது வசனத்தில் இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளாகவும் என் செவிகள் கவனிக்கிறவுமாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்க ஆண்டவர் வந்து. அப்போது இந்த நாம தரிக்கப்பட்ட எந்த இடத்துலையும் ஆண்டவர் வந்து அந்த இடத்துல அவர் ஜெபத்தை கேட்குறவராக இருக்காது. அதனால் அந்த ஆலயங்களில் ஜெபிக்கும்போது நம்ம எப்படி ஜெபிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா அண்ணாலாம் ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றாங்க. நிறைய ஆலயத்தில் ஜெபிக்கும் பொழுது நம்ம அந்த ஆண்டவர் நம்ம பேசுகிற சத்தம் நமக்கு கேட்கும். அந்த சத்தத்தை கேட்டு நம்ம அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு நம்ம ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறதுக்கு இன்றைக்கி அர்ப்பணிங்க. ஆண்டவர் அற்புதமாக நம்மளை நடத்துவார். ஆமென். ஜெபிப்போம். ஜெபம் கேளும் பதில் தாரும் அதிசயம் செய்யும் ஐயா, எங்கள் ஜெபம் கேளும் பதில் தாரும் அதிசயம் செய்யும் ஐயா. ஆம் சாமி, நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கு பதில் தருகிற ஜெபமாக இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களுக்கு பிரியமான ஜெபத்தை ஏறெடுத்து சாலமோன் ஆண்டவரே இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஆலயத்தை கட்டி ஜெபிக்கும் பொழுதும் ஆண்டவரே
உமக்கு பிரியமான ஜெபத்தை செய்தது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஜெபிக்கும் பொழுது உமக்கு பிரியமான ஜெபமாய், உமக்கு ஆண்டவரை ஏற்ற ஜெபமாய், நீங்க அங்கீகரிக்கக்கூடிய ஒரு ஜெபமாய் எங்களுடைய வாழ்க்கையில இருக்க கிருபை செய்யுங்க சுவாமி. இப்படிப்பட்ட ஜெபத்தை நீங்க ஆண்டவரை உடனடியாக பதில் கொடுக்கிற தேவனா இருக்கீங்க சுவாமி. அதுக்காக நன்றி செலுத்துறோம். அப்படிப்பட்ட ஜெபத்திலே நாங்கள் தரித்திருக்கவும் உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருந்து உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கீங்க. ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுக்கு எதிராய் சத்துரு எத்தனை திட்டங்கள் வைத்திருந்தாலும் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் செய்ய தேவனால் கூடும். தேவனால் கூடாது ஒன்றுமில்லை என்று நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்து ஆண்டவரே எல்லா நோய்கள், பிசாசு கொண்டு வர எல்லா சத்துருவின் திட்டங்களையும் ஆண்டவரே எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து எங்களை உருவாக்குகிற தேவன், எங்களை அழைத்த தேவன் முழுவதுமாய் எங்களை ஆண்டவரே அவருக்கு சாட்சிகளாய் நிற்க செய்வார் என்று நாங்கள் விசுவாசத்திலே பலப்படவும், அப்படி ஜெபிக்கிற ஜெபித்திலே நாங்கள் ஆண்டவரை தரித்திருக்கவும் கிருபை செய்யுங்க சுவாமி. உடைய வசனத்துக்கு ஆண்டவரை ஜீவன் உண்டு. அந்த ஜீவனுள்ள வசனத்தை நாங்கள் பற்றி பிடித்து கொண்டு ஓடி ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஜெப ஆவியை நீங்கள் ஊற்றுங்க சுவாமி. அந்த ஞானத்தை நீங்கள் ஊற்றுங்க. ஒரு ஞானத்திலே குறைவுள்ளவனா இருந்தால் சம்பூர்ணமாய் கொட்டுக்கிற இடத்துல கேட்க கடவென்று யாக்கோபிலே படிக்கிறோமே சுவாமி. அப்படிப்பட்ட ஞானத்தை பிள்ளைகளுக்கு நீங்கள் ஊற்றி வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஐயா. ஜெபிக்கிறதுக்கும் ஆண்டவரே ஞானத்தை தாங்க சுவாமி. ஞானத்தோடு ஜெபித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. உங்க ஞானத்திலே நாங்கள் வளர்ந்து பெருகும் பொழுது நாங்கள் ஜெபிக்கிற ஜெபமும் ஆண்டவரே உமக்கு பிரியமானதா இருக்கும் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாங்கள் கேட்காதபடி ஜெபத்திலே ஆண்டவரே எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்க, எங்களுக்கு ஞானத்தை தாங்க என்று சொல்லி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீங்க அற்புதமாய் நடத்த போறதுக்காக நன்றி செலுத்துறப்பா. அப்படி ஞானத்தை இந்த நாட்களில் கேட்டு பெற்றுக்கொண்டு உலகத்திலே ஆண்டவருக்கு சாட்சிகளாய் நிற்கிற ஒரு திரள் கூட்டங்கள் எழும்பத்தக்கதாய், தேவன் எங்களுடைய கண்களினால் நாங்கள் காணத்தக்கதாய் நீங்க கிருபை செய்து வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துறப்பா. எல்லா தடுப்பு சுவர்களும் தகர்த்தெறியப்படட்டும். ஆண்டவரே எல்லா வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருளும் மாறட்டும் ஆண்டவரே. நோய்கள் மாறட்டும். பிசாசின் எல்லா கிரியைகளையும் அழித்து ஆண்டவரே ஜெயித்த என் தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். நீங்க அழைத்தீங்க, நீங்க உண்மை உள்ளவராக இருக்கீங்க ஆண்டவரே. நாங்களும் உமக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க ஞானத்திலே ஆண்டவரை வளர்ந்து பெருக தேவன் தாமே இந்த நாட்களே உதயசியமா ஜெபிக்கிறேன். இப்படியே நடத்த போறதுக்காக நன்றி செலுத்துறோம். கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீங்க செய்யுங்க. இந்த ஞானத்தினால் நிறைத்து நடத்துங்க. இந்த நாம மகிமைப்படட்டும். பிள்ளைகள் இருக்கிற இடங்கள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு சொந்தமான இடமாய் பிள்ளைகள் மாற்ற தேவன் தாமே நீங்க பயன்படுத்தி பலப்படுத்தி உதவி செய்து வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துறேன். இந்த ஜெபத்துக்கு பயிர்த்தபடியா நன்றி. மறுபடியும் மாம்பழ சமத்துல வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் நமக்கே செலுத்துறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே.